இங்கே பாருங்கள் 156 × 6250 அப்படின்னு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷனில் 50 ஸ்கொயர் இருக்குது. அப்போது நீங்கள் அதை 50 × 15 2550 ஸ்கொயர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே 50 × 50 வச்சுக்கோங்க. இப்போ x² + 29 இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டீங்களா. இப்போ இதோட முடிச்சிடலாம் பாருங்கள். அப்போது இந்த 5 × 5 என்னது 25 ஆல்ரெடி முன்னாடியே சால்வ் பண்ணோம். 25 × 25 நமக்கு வந்து என்னது 625. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு 100 இருக்கா. 100க்கு நம்ம இப்போ முன்னாடி தான் சால்வ் பண்ணோம். ஒரு 4 டேபிள் ஒரு 25 டேபிள் இருந்துச்சுன்னா அப்படியே டக்குன்னு கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணா 3 12 9 36. அப்போ 39 இருக்கு. கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ இங்கே ஒரு 0 இருக்கு. கரெக்டா? இந்த 0 இல்லை. அப்போ இந்த 0 சேர்த்திக்கோங்க. 390. இப்போ 390லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 30ன்னு வச்சுக்கோங்க. 390லேருந்து 30 போச்சுன்னா உங்களுக்கு என்னது 360. அப்போ ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 361 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது x² வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் 19 வந்துடும். சரியா? இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி இப்படி மைண்டில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேன்சல் பண்ண பழங்க. சரியா?